எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக்னிக்கல் ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்ளிகேஷன் லான்ச் ஆன தேதி வந்து பார்த்தீங்கன்னா 26/7/2024 தான் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ இது கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 24/8/2024 கடைசி தேதியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து எதனா கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து 28/8/2024 30/8/2024 வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு எக்ஸாம் நடக்கும். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு, மேத்தமேட்டிக்ஸ், நுண்ணறிவு இதெல்லாமே வந்து எல்லாமே கேட்பான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் தேதி 26/10/2024 காலையில் 9 மணிலேருந்து 12 மணிக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து தாள் 2 அதாவது பேப்பர் 2ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேளாண்மை, தொல்லியல் துறையில, அப்புறம் வடிவமைப்பு, அடிப்படை பொறியாளர், உயிர் வேதியியல், ஸோ இந்த மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் எக்ஸாம் நடக்கும். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 14/10/2024 வந்து முதல் 23/10/2024 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 664 வேகன்சி இருக்கு, 64 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க டிகிரி முடிச்சிருந்தா போதும், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 664 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து டிகிரியில இந்த கேட்டகரியில நீங்க வந்து எதனா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு. ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர்லயே பஞ்சாயத்து ஆபீஸ், ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர்லயே இருக்கிற ஆபீஸ்க்கு வந்து இங்க வந்து வேகன்சி எடுக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க வந்து நல்லா படிச்சு பாஸ் பண்ணீங்கன்னா கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சேலரியில நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஓரளவு நான் சொல்றேன். வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பாத்துங்க. ஃபுல்லா வந்து தமிழ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ உதவி பொறியாளர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வேகன்சி வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜென்ரல் கேஸ்ட் வந்து அப்ளை பண்ணலாம், பிசி அப்ளை பண்ணலாம், எஸ்சி அப்ளை பண்ணலாம், எஸ்டி அப்ளை பண்ணலாம். எம்ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வேகன்சி இருக்கு. வேளாண் அலுவலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 32 வேகன்சி இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உதவி இயக்குனருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வேகன்சி இருக்கு. அதே மாதிரி வந்து உதவி பொறியாளர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 115, உதவி பொறியாளர்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறையில வந்து பாத்தீங்கன்னா 67 வேகன்சி இருக்கு. இந்து அறநிலைத்துறையில வந்து பாத்தீங்கன்னா 13 வேகன்சி இருக்கு. நீர்வளத்துல வந்து பாத்தீங்கன்னா 14 வேகன்சி இருக்கு. ஊரக வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா 18 வேகன்சி இருக்கு. அருங்காட்சியகத்துல வந்து பாத்தீங்கன்னா 15 வேகன்சி இருக்கு. கூட்டுறவு உற்பத்தியாளர்ல வந்து பாத்தீங்கன்னா 23 வேகன்சி இருக்கு. குடும்ப நலத்திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 56 வேகன்சி இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த பிடிஎஃப் வந்து செக் பண்ணுங்க. ஸோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 32, 37 அந்த மாதிரி அந்த ஏஜுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் நீங்க வைக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு வந்து உச்சவரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வேகன்சி 50 டிகால இருக்கும். ஓகே. உதவி பிரியாளர் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பியல் இளநிலை பட்டம் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி வந்து பெற்றிருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வேகன்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இளநிலை பட்டம் வந்து இதுல பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட டிபார்ட்மெண்ட் எதுவும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இங்க வேகன்சி வந்து இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணதுக்கு பாத்தீங்கன்னா டிஎன்பிசி exam.in வந்து நீங்க போயிட்டீங்கன்னா இங்க வந்து அப்ளை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ இது அப்ளை நவுல இருக்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து உங்களோட ஐடி பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணி நீங்க வந்து உள்ள போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தேதி வந்து பாத்தீங்கன்னா 26/7/2024 ஓப்பன். ஸோ 24/8 வந்து பாத்தீங்கன்னா இது க்ளோஸ். ஸோ டிகிரி முடிச்சவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமும் தகுதியும் இருந்தால் தாராளமா வந்து இதில் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து உபயோகமா இருக்கும். நன்றி, வணக்கம். மறக்காம ஷேர் பண்ணுங்க.